பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, ஆராதனை டிவி என்னும் வலையொளிதளம் வழியாக புனித அந்தோனியாரின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற நாம் புனிதருக்கு நம்முடைய சிறப்பு வணக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு செவ்வாய்க்கிழமையில் புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கின பிள்ளைகளாக நம்முடைய நன்றியை, வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தகைய தடைகள் சூழ்ந்த போதும் தூய்மையின் லீலி மலராக, சிற்றின்ப ஆசையை வென்றவராக, நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவராக, தூய ஆவியாரின் படிப்பினைகளை கடைபிடித்தவராக, இதோ வலு குறைந்த இயல்புடைய பாவிகளாகிய நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராக, வழிதவறி செல்கிற பிள்ளைகளுக்கு துணையானவராக நம்முன் காட்சி தருகிற அற்புதங்களை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துகிறவரான நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரை உற்று நோக்கிய பிள்ளைகளாக அவருடைய திருச்சுரூபத்திற்கு முன் நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற இந்த நவநாள் ஜெபத்தில் பக்தியோடு இணைவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் தனிப்பட்ட தேவைகளை, நம்முடைய சிறப்பு ஜெப உதவிக்குரிய பிள்ளைகளை புனிதரின் பரிந்துரைக்குள் ஒப்புக் கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கோவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி
பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மையே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. அன்பு நிறைந்தவர்களே, ஆராதனைக்குரிய தெய்வம் புனித அந்தோணியாருக்கு தன்னுடைய வல்லமையை நிறைவாக தந்தவர். புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக தம்மை தேடுவோரின் குறைகளை நீக்குகிறவர். இதோ இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே தம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி, அப்பா இயேசுவே தாவீதின் மகனே என்று கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இறங்கி வரும் தெய்வம் இந்த நாளிலும் ஆகஸ்ட் மாதத்தை ஏறக்குறைய நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் காண்கின்ற தெய்வமாக, கருத்தாய் நம்மை பார்க்கின்றவராக, உன் தேவைகளில் இரக்கத்தை பொழிவேன் என்று சொல்லுகிறவராக, என்னை நோக்கி நீ கூப்பிடுகிற போது, அதுவும் உன்னுடைய கூப்பிடுதல் உண்மையாய் இருக்கிற போது, திண்ணமாய் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் திருத்தூதர் தோமாவுக்கு பதில் சொல்வதன் வழியாக என்று அவரை நோக்கி பார்க்கிற தன் பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் இறைமகனின்
இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்த தவறான புரிதல்களுக்கு உள்ளாக்கப்படுகிற பிள்ளைகள் இயல்பாக இல்லாமல், உண்மையாக இல்லாமல், சோம்பேறிகளாக ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என்று அதற்குரிய ஆரவாரங்களில், நடிப்புகளில் தங்களை கையளித்த பிள்ளைகளுக்கு பவுல் எச்சரிக்கையை பதிவு செய்கிறார். அதனால் உங்களை சிக்க வைக்காதபடிக்கு நீங்கள் இயல்பாக இருங்க, நடிக்காதீங்க, வேஷம் போடாதீங்க. அப்படியே பரவச நிலையை அடைந்ததைப் போல இருக்க வேண்டாம். அல்லது நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம். அன்றாட வாழ்வின் பயணத்தில் அடுத்தடுத்த என்னுடைய பணிகள் என்ன என்பதை இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம் வாழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 96 நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சிறப்பாக மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க இறைவன் வருகின்றார் என்கிற அந்த அறிக்கையை பதில் மொழியாக நாம் முன்னெடுக்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். உண்மையில் இந்த இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் இன்னும் தங்களுடைய இயல்பை, தங்களுடைய யதார்த்தத்தை இழக்காமல், எந்த வெளிவேடமின்றி, எந்த போலித்தனமின்றி உண்மையாய் இறைவன் எதற்காக அவற்றை படைத்தாரோ அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவு செய்கிறவைகளாக இறைவன் திருமுன் களிப்புடன் மகிழக்கூடிய அந்த படைப்புகளைப் போலத்தான் நாமும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது இந்த இறைமகனின் எதிர்பார்ப்பு. ஆனால் உலகத்தின் பின் ஓடுகிற பிள்ளைகளாக நம்முடைய நடிப்பு மனிதர்களுக்கு முன்பாக மட்டுமல்ல, கடவுளுக்கு முன்பாகவே இன்றைக்கு ஆகா ஓஹோ என்று இருக்கிற அளவுக்கு எல்லாவற்றிலும் போலித்தனம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் பரிசேயர்களை, மறைநூல் அறிஞர்களை கண்டிக்கக்கூடிய, அவர்களின் வெளிவேடத்தனத்தை கிழித்து நாராக தொங்கவிடக்கூடிய மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தினுடைய 3வது பகுதி, சனிக்கிழமை முதல் பகுதி அமைந்தது. நேற்றைய நாளில் 2வது பகுதி. நேற்றைக்கு திருத்தூதர் பர்த்தலேமேயு திருவிழா வந்ததுனால வாசகம் மாறி இருக்குது. இன்றைக்கு 3வது பகுதி. விண்ணக வாயிலை அடைத்து விடுகிற மனிதர்களாக வழி நடத்துகிற நிலையில் சமய அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டினவர் இன்றைக்கு 10 பங்கு கொடுப்பதில் எப்படிப்பட்ட போலித்தனம், நடிப்பு என்பது இந்த மனிதர்களை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி வெளிவேடமாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க இறைவன் வருகிறார் என்கிற எச்சரிக்கையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 145 18வது வசனம் இப்படியாய் திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அப்ப நம்ம அவரை உண்மையாய் கூப்பிடல, உண்மையாய் அவரை நம்ம ஆராதிக்கல, உண்மையாய் அவருக்கு நாம் நன்றி கூறவில்லை, நாம் நடிக்கின்றோம் என்றால் அவர் நம்மை விட்டு வெகு தூரம் இருக்கிறார் என்பதல்ல. நாம் அவரை விட்டு வெகு தூரம்
விலகி போகிற துப்பாக்கியவாதிகளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இறைவன் தன் பிள்ளைகளோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். நான் எப்படி உண்மையாய் இருக்கிறேனோ, நான் எப்படி பேரன்பு கொண்டவனாக இருக்கிறேனோ, நான் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறேனோ, அதே போல என் பிள்ளைகளும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க, என்னோடு கூடிய உறவில் உண்மையாய் இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த உறவு கலவாமை வேண்டும் என்கிற விருப்பத்தை தாங்கி நிற்கிற ஆண்டவராக நம்மை பார்க்கிற ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இதோ நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட இன்றைய நாளில் சோம்பேறிகளாக இருக்காதீங்க. ஆண்டவருடைய நாள் வருகிறது என்பதற்காக உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்வதில் தவறி போகாதீர்கள் என்கிற எச்சரிக்கையை கொடுக்கிற தெசலோனிக்க திருகவைக்கு அந்த வார்த்தைகளை முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கிற பவுலடியாரும் இந்த இயேசுவுக்கு முன்பாக உண்மையாக தன்னை கையளித்தவர். என் வாழ்க்கையில் இதெல்லாம் குறையாயிருக்குது, இதெல்லாம் நிறையாயிருக்குது, இதை என்னால் மாற்ற முடியலை, நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் நல்லதையே பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பேச முடியலை, நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அதையே மீண்டும் மீண்டும் செய்கிறேன் என்று தன்னுடைய வலு குறைந்த இயல்பை எதோடு தான் போராடுகிறாரோ அதை அப்படியே இயேசுவுக்கு முன்பாக எடுத்து வைத்தவர் திருத்தூதர் பவுல். பிரியமானவர்களே, இதோ உன்னுடைய வலுவின்மையில் என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன இந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து தங்களை முழுமையாய் கையளித்து இந்த இயேசுவினுடைய வல்லமை தங்களை ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணித்த புனித அந்தோணியாரின் பெயரால் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்மையே நாம் உற்று நோக்குவோம். என்னிடம் எதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவைகளாக இருக்கிறது, உண்மையே கடவுளாக இருக்கிற, உண்மையின் பிரசன்னமாக இருக்கிற, நானே உண்மை என்று சொல்லுகிற இந்த இயேசுவுக்கு முன்பாக நான் நடிக்கிறது எடுபடுமா? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு வெளிவேஷங்கள், ஏன் இவ்வளவு போலித்தனங்கள், ஏன் இவ்வளவு கலப்படங்கள்? நான் உண்மையாக இருக்கணும் என்பதை உணர்ந்து இதோ இயேசு ஆண்டவர் நான் உண்மையாக இருக்க என்னை அழைக்கிறார். அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க என்கிற விமர்சனத்தை எல்லாம் கடந்து இதோ அவரை நான் பார்ப்பதில், அவரை நோக்கி நான் துதிப்பதில், அவரை ஆராதிப்பதில், அவரிடத்தில் என் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்பதில் நான் உண்மையுள்ள பிள்ளையாயிருப்பேன். நான் நானாகவே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். வேற யாரையும் போல நடிக்கணும், வேஷம் போடணும் என்பதற்காக அல்ல. இயேசுவே, நான் நானாக உண்மையுள்ள பிள்ளையாக என் குறைகளோடு, என் வலு குறைந்த இயல்புகளோடு, என்னுடைய ஆற்ற முடியாத வாழ்க்கையினுடைய காயங்களோடு உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையே இணைத்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுவோம். நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? பிரியமான பிள்ளைகளே, எகிப்து நோக்கி யாக்கோபாக தனியாக ஓடின அந்த நபர் திரும்பி வருகிற போது இதோ இஸ்ரவேலாக இறைவனால் அன்பு செய்யப்பட்ட, தெரிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இனமாக திரும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பயணத்தில் நம்மை சலசலப்புக்கு உள்ளாக்குகிற,
பல்வேறு சறுக்கல் நிலைகளுக்கு உள்ளாக்குகிற, தடுமாறுகிற நிலைக்கு நம்மை இட்டுச் சொல்லுகிற பல்வேறு வகையான சூழ்ச்சிகளுக்கு மத்தியில், எதிராளிகளினுடைய ஏவுதல்களுக்கு மத்தியில் நான் உண்மையா இருக்க முடியுமா? நான் கடவுளுக்கு முன்னாடி நல்லவனா இருக்க முடியுமா என்கிற போராட்டம் ஒருபுறம் எப்போதும் நமக்குள் இருந்தால், இதோ உன்னை நான் தேர்ந்து கொண்டவன், உன்மேல் என் பார்வை இருக்கிறது, நிச்சயமாய் உனக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை நாம் உண்மையாக இல்லை என்றாலும், நாம் பிரமாணிக்கம் தவறினாலும், பிரமாணிக்கம் தவறாத கடவுளாக நான் உங்கள் தந்தையாக இருப்பேன் என்பதிலிருந்து இமைப்பொழுது நம்மை பிரியாத இந்த ஆண்டவரிடம் நான் உங்க பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா என்று சொல்வதில் பல நேரங்களில் நாம் குறையுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும், இதோ யோசேப்பை போல நான் ஒரு ஒழுக்கம் உள்ளவன் கிடையாது, நோவாவை போல அந்த பெரும் வெள்ளத்திற்கு தப்பித்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நீதிமானாக என்னுடைய வாழ்க்கை இல்லை, குலமுதுவரான ஆபிரகாமை போல நம்பிக்கை இல்லாத ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன்ப்பா, தானியேலை போல உம்மை வேளா வேளைக்கு துதிக்காத பிள்ளையாக நான் இருந்திருக்கிறேன், ஜெபிக்காத பிள்ளையாக இருந்திருக்கிறேன், பல்வேறு அசட்டைத்தனங்களோடு என் வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஏதோ பாவத்தை மட்டுமே வெறுத்து பாவிகளை நெஞ்சோடு அணைத்து கொள்ளுகிற உம்முடைய அன்பில், உம்முடைய பேர் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்த பிள்ளையாக நானாகவே வருகிறேன் அப்பா என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்குள்ளே நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் நம்முடைய குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானம் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானம் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. பிரியமான பிள்ளைகள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே சிலுவையில் அதோ பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, ஒரு பக்கம் கல்வன் அவரை இகழ்ந்துரைக்கிறார், ஆனால் நல்ல கல்வனாக விவிலியம் காட்டக்கூடிய அந்த மனிதன் நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறார், இதோ இந்த மனிதர் எந்த குற்றமும் அறியாதவர் என்று இயேசுவின் தூய்மையான நிலையில் உண்மையே உருவான அவருடைய நிலையை உணர்ந்த அந்த கல்வன் தன் பாவத்தை நினைத்து கலங்கி நிற்கிறவனா, அந்த கடைசி நொடி பொழுதில் இன்னும் சில நொடிகளில் மரணம் தன்னை தழுவப் போகிறது என்ற அந்த யதார்த்த நிலையிலும் உண்மையாய் தன்னை ஒப்புக் கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, நீர் அரசுரிமையில் வரும்போது அடியேன் நினைவு கூறும் என்று நம்பிக்கை அறிக்கை செய்து வேண்டலை ஒப்புக் கொடுத்து விடுதலையை பெற்று கொண்டானே, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய, அவருடைய வலப்புறம் அமரக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட
அந்த மனிதனுக்குள் இருந்த தாழ்ச்சியை நாமும் நமதாக்கி கொண்ட பிள்ளைகளாக, மார்த்தாலை போல் உமக்கு நாங்கள் பணிபுரியவில்லை, மரியாதை போல் உம் பாதம் அமர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கல, எஸ்தரை போல ஆண்டவரே ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மக்களுக்காக எந்த ஒரு தியாகத்தை நாங்கள் செய்ய முன்வரல. எலிசபெத் அம்மாளுக்குள் இருந்த நற்குணங்கள் எங்களுக்குள் இல்லை என்று சொன்னால், இதோ எங்கள் குறைகளோடு, எங்கள் வாழ்க்கையில் மண்டி கிடக்கிற முரண்பாடுகளோடு நான் திருந்தவே மாட்டேனா என்கிற ஏக்கத்தோடு அந்த கல்வனை போல உம் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்த பிள்ளையாக என்னை உமக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன், என் ஜெபங்களுக்குரிய என் குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை பாடி ஆண்டவரில் நம்மையே நாம் சரணாகதியாக்குவோம். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. என்னை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடும் பிள்ளைகள் யாவருக்கும் நான் அருகில் இருக்கின்றவராக, ஆறுதலை தருகின்றவராக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக, இதோ நம்மையும் நம் குடும்பங்களையும் நமக்கு வாழ்வாதாரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்தையும் அவரிடமே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசி நம்மை நிரப்பும்படியாக, அவரோடு கூடிய நம்முடைய உறவில் அவருடைய சாயலை தாங்கி இருக்கக்கூடிய, அடுத்திருக்கிறவரோடு கூடிய உறவில் இருக்கக்கூடிய எல்லா வெளி வேஷங்களையும், எல்லா கலப்படங்களையும், எல்லா வகையான தவறான உணர்வுகளையும் கருத்தியல்களையும் விட்டுவிடுகிற இயேசுவிடம் நானாக வந்திருக்கிறேன், உண்மையாயிருக்க, உமக்கு பிரியமானவராக இருக்க, புனித அந்தோனியாரை போல உமக்கு உண்மையுள்ள ஊழியராக இருக்க இயேசுவே முது வல்லமையை தாரும் என்று நம்மையே ஒப்பு கொடுக்கிற நேர். ஏதோ யோவான செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தனக்கு முன்பாக தன்னை குறித்து சான்று பகரும்படி அனுப்பப்பட்ட திருமுழுக்கு யோவானை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். 33வது வசனத்தில், யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். பிரியமான பிள்ளைகளே, 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான்
எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூர விரும்பினீர்கள் என்கிற யூதர்களினுடைய உங்களுடைய என்னுடைய யதார்த்த அந்த வலு குறைந்த இயல்பை இயேசு ஆண்டவர் அங்கே படம் பிடித்து காட்ட. உண்மையால ரொம்ப நேரம் இருக்க முடியல, நம்முடைய வாழ்க்கையில தூயவர்களாக இருக்க முடியல, அன்புள்ளவர்களாக இருக்க முடியல என்பது யதார்த்தமாக இருக்கும். ஆனாலும் கூட இதோ புனித அந்தோனியார் வழியாக நான் உனக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், உன் மீது அன்புள்ளவனாக இருக்கிறேன், உன் மீது இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை தன் வாழ்க்கையில் பிரதிபலித்த புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இதோ இந்த நாளில் நான் நானாக வந்திருக்கிறேன் என்று நம்முடைய குறைகளோடு, நம்முடைய குற்றங்கள் குறைகளோடு, நம்முடைய வாழ்க்கையில் மண்டி கிடக்கிற பல்வேறு இயலாமைகளோடு இன்றைக்கு இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவை விற்று நோக்கி பார்த்து புனித அந்தோனியார் வழியாக அந்த அவருடைய உண்மை இயல்பு நம்மை ஆட்கொள்ளும்படியாக, அவருடைய இரக்கம் நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய அந்த பரிசுத்த தன்மை நம்மையும் இந்த நாளில் புனிதப்படுத்தும்படியாக இதோ இயேசுவிடத்திலுமே எப்போ கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2026 ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தை நிறைவு செய்கிற பிள்ளைகளாக இதோ இந்த மாதத்தின் நிறைவு செவ்வாய்க்கிழமை நீர் எமக்கு பாதுகாவலராக தந்திருக்கிற கோடி அற்புதர் புனித அந்தோனியார் உமக்கு உண்மையான ஊழியராக தன்னை கையளித்த அவருக்கு நவநாள் எடுக்கிற பிள்ளைகளாக அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு நன்றியை ஒப்பு கொடுக்கிறவர்களாக தொடர்ந்து அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம்முடைய பரிவிரக்கத்தை, உம்முடைய இரக்கத்தை தேடி நிற்கிற பிள்ளைகளாக இதோ எங்களுடைய தேவைகளை குறித்த, எங்களுடைய ஜெபங்களை குறித்த எல்லா அங்கலாய்ப்புகளையும் புலம்பல்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் விட ஒப்புக் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இதோ இந்த ஆராதனை வேளைக்குள்ளே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறவரே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நல்லவரே, போதுமானவரே. புனிதரின் பெயரால் பல்வேறு நன்மையான நிலைகள் எங்களையும் எமவர்களையும் நிரப்பும்படியாய் செய்தவரே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு துதி எடுத்து உம்மை புகழ்கிறோம். நாங்கள் விரும்புவதற்கும் விரும்பி கேட்பதற்கும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பதற்கு மேலான வகையில் எங்களை அன்பு செய்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த போதும் கூட, பிரமாணிக்கம் தவறிய போதும் கூட இதோ நீர் எங்களை விட்டு விலகாத தெய்வமாக தாய் போல எங்களை தேற்றி, தந்தை போல எங்களை ஆற்றி, எங்களை வாட்டி வதைத்த பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே புனித அந்தோனியாரே என்று மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு இதோ புனிதரின் வழியாய் பரிவிரக்கம் காட்டி இருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் பாவங்களை போக்கி இருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் சாப கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆட்டி படைத்த பில்லி சோனிய கட்டுக்களிலிருந்து உடைத்து உடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே. உடைய பிள்ளைகள் உள்ளும் புறமும் அனுபவித்த பல்வேறு கொடிய வேதனைகளிலிருந்து, நோயினால் உடைய பிள்ளைகள் பட்ட பாடுகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, உடைய பிள்ளைகளுக்கு வந்த பல்வேறு நிந்தை அவமானங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை அற்புதமாய் விடுவித்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் குடும்பங்களிலே ஒற்றுமையை நிறைத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் தைலத்தால் அபிஷேகம் செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் விரும்பினபடியே நல்ல வேலை வாய்ப்பை, குழந்தை பேற்றினை, குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த ஒரு சிறப்பு ஆசீர்வாத நிலையை இதோ உடைய பிள்ளைகளுக்கு குறைவுபட்டு நிறந்த எல்லா நிலைகளும் உடைய பிள்ளைகளை நீங்கி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெருகும்படியாக நீர் உடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும், பிள்ளைகள் பயிரிட்டு வளர்க்கக்கூடிய எல்லா விவசாயம் சார்ந்த வேளாண் தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கும், என்னுடைய பிள்ளைகளினுடைய தொழில் அபிவிருத்திக்கும், ஆண்டவரே வியாபார செயல்பாடுகளுக்கும் உடைய இரக்கம் துணையாய் நின்றதற்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நல்லவரே, உடைய பிள்ளைகள்
இதோ உம் திருமுன்பாக கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த கடன் தொல்லை சார்ந்த காரியங்களுக்குள்ளே, இன்னும் அறுவை சிகிச்சை தொடர்பான காரியங்களுக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகள் பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் குறித்த காரியங்களுக்குள்ளே நீர் உம் பிள்ளைகள் சார்பாக நின்று உம் பிள்ளைகளுக்காக நீர் போரிட்டு உம் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே. இதோ இந்த நாளிலும் வார்த்தை வழிபாடு வழியாக நீர் எங்களோடு பேச இருக்கிற தெய்வமாக எனக்கு முன்பாக நீ உண்மையாயிரு. போலித்தனம் உன்னை விட்டு நீங்கட்டும். எந்த ஒரு கலப்படமும் உன்னோடு கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய உறவை இழக்காதிருக்க நீ விழிப்பாய் என்று சொல்லுகிற ஆண்டவராக, இதோ நாங்கள் உண்மையான பிள்ளைகளாக, மனதொருக்கத்தோடு புனிதத்தில் வளர ஆர்வமுள்ள பிள்ளைகளாக, புனித அந்தோனியார் எப்படி எல்லா வகையான அசட்டைத்தனங்களுக்கு மத்தியிலும் அழகையினுடைய அந்தகார சக்திகளினுடைய ஆட்டுவிப்புகளுக்கு மத்தியிலும் இயேசுவே உம்முடைய வல்லமை, உம்முடைய திருச்சிலுவையின் மகிமை இந்த அழகையை விரட்டி அழிக்கட்டும் என்று அற்புதமாய் எல்லா வகையான தீமையிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டாரோ, தன்னை நம்பி வருகிற எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அதே வல்லமையை பெற்றுக் கொடுக்கிறாரோ, அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இயேசுவே என்ற இந்த ஆராதனை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஆராதனை டிவி வலையொலிதளம் வழியாக ஆண்டவரே தங்கள் மீதும் தங்களுடைய பிள்ளைகள் மீதும் இருக்கிற எல்லா போலித்தனங்களும், எல்லா அழுக்குகளும், எல்லா சாபக்கேடுகளும் இயேசுவே மது வல்லமையால் நீங்கும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும், ஒவ்வொரு பிள்ளையின் குடும்ப சூழலுக்குள்ளும், ஒவ்வொரு பிள்ளையினுடைய பணித்தள வாழ்க்கைக்குள்ளும் நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளின் போராட்ட களத்தில் இதோ நீர் பேதுருவை, புனித திருத்தூதர் பவுலை நீர் உறுதிப்படுத்தினதைப் போல பேதுருவுக்கு எப்படி கூர்ந்து உடைய பார்வையினால் வல்லமை கொடுத்தீரோ அதே ஆசீர்வாதத்தை இதோமை நோக்கி பார்க்கிற அந்த கூர்ந்து பார்த்தல், அந்த இரக்கத்தின் பார்வை இன்றைக்கு என் மீது விழாதா, திருந்தவே மாட்டான் என்று சொல்லுகிற என் பிள்ளையின் மீது விழாதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கொள்ளும் நீர் ஊடுருவி சொல்லும்படியாய் மாற்றுகிறோம். ஆண்டவரே, இதோ உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை என்கிற நம்பிக்கையோடு உம் பிள்ளைகளை உடைய பரிசுத்த பிரசனத்திற்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை பாடாய்ப்படுத்துகிற உடைய பிள்ளையினுடைய படுக்கையிலே தூங்க விடாமல் அங்கம் இங்குமாய் புரண்டபடியே வைத்திருக்கிற எல்லா நோயின், எல்லா அந்தகார சக்திகளினுடைய எல்லா கட்டுக்களையும் உடைத்து உடைய பிள்ளைகளுக்கு நலம் தரும்படியாய் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் கண்ணீரோடு உன் திருமுன் வைக்கிற இந்த நாட்களிலாவது என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய இரக்கத்தினால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காதா என்கிற உடைய பிள்ளைகளின் ஏக்கத்தை பாரும். உன்னுடைய பிள்ளைகள் நன்கு படித்திருந்தும் கூட, தகுதியான நிலைகள் இருந்தும் கூட, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் போராடுகிற சோர்ந்திருக்கிற நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவராக உன் பிள்ளைகளுக்குள்ளே உடைய பிரசன்னம் கடந்து செல்ல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளை நீர் காண்பதற்காய் நன்றி. உன் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகளினுடைய கண்ணீருக்கும் உடைய பிள்ளைகளினுடைய தொல்லைகளுக்கும் காரணமாக இருக்கிற எல்லா தீமையின் எல்லா தடைகளையும் உடைத்து போட போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நல்ல வேலை வாய்ப்பை, பாதுகாப்பான வாழ்க்கை சூழலை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பேற்றினை ஆசீர்வாதமாக கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானத்தை, தொழிலில் வளர்ச்சியை, வியாபாரத்தில் நல்ல ஆரோக்கியமான நிலைகளை கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ உடைய பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரங்கள் மீது, வேளாண் தொழில் மீது, உடைய பிள்ளைகளின் விவசாய நிலங்கள் மீது, கால்நடை வளர்ப்பின் மீது வானத்தின் பலகனிகளை திறந்து பருவமழையை பெய்வித்து ஆண்டவரே நீர் ஆதாரங்கள் பெருகும்படியாக உன் பிள்ளைகள் மீது நீர் இரக்கத்தை காட்டப்போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரி வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறையரச நாள்தோறும் செழித்தோங்கிட இறைபலியில் இறைவன் துணை தினம் வேண்டுவோம். இறையரச நாள்தோறும் செழித்தோங்கிட இறைபலியில் இறைவன் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலர்வோம். அகிலம் எங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பரேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பள்ளியில் கலந்திட
விரைந்து வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, இறைவனின் பலியில் இணைந்து வாருங்கள் என்கிற அழைப்போடு ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக இதோ நம் கண்களுக்கு முன்பாக நடந்தேறவிருக்கின்ற தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு நம்முடைய நவநாளை முன்னிறுத்தக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நிறைவு செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இம்மாதம் முழுவதும் புனிதரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மையும் இந்த திருப்பலி யாருக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம், அவர்தம் குடும்பத்தின் வேண்டுதல்களையும், சிறப்பாக ஆராதனை டிவிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற பணியாளர்கள், இதை தாங்கி நிற்கிற பலருக்கும் இதை கொண்டு செல்லுகிற நல்ல உள்ளங்கள் அனைவரையும் புனித அந்தோணியார் வழியாக இறைவன் ஆசீர்வதித்திட, அவர்களுக்கு உடல் உள்ள நலம் கிடைக்கப்பெற, அவர்தம் கருத்துக்கள் நிறைவேற சிறப்பாக இந்த திருப்பலியில் இறை அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாய் இருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 முடிய மற்றும் 14 தொடங்கி 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதையே செல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96 பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாத தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும்
சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 23 23 தொடங்கி 26 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய சபை மன்றாட்டில் நாம் இப்படியாக நம் அனைவரின் வேண்டுதலை முன்வைத்ததை கேட்டிருக்கிறோம். நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. இறைவனுக்கு இந்த உலகச் சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது தெரியாத ஒன்றல்ல. மாறிவரும் உலகச் சூழலில் இறைவன் எனக்கு, எங்களுக்கு எதை கற்று தந்திருக்கிறார், அதை அன்பு செய்ய வேண்டும். எதை அவர் எங்களுக்கு ஆண்டவர் இயேசு வழியாக வாக்களித்திருக்கிறார், அதை நாங்கள் விரும்ப வேண்டும். இதோ இறைவன் கற்று தந்ததை அன்பு செய்த புனித அந்தோணியார், அந்தோணியாருடைய விருப்பம் என்னென்னவாகவோ இருந்தது. ஆனால் இறைவன் இயேசு இவருக்கு என்ன வாக்களித்தாரோ அதை விரும்பி ஏற்றுக்கொண்டவராக, உங்களுடைய என்னுடைய தேவைகளுக்காக பரிந்து பேசி இறை அருளை பெற்றுத்தரும்
புதுமைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துகிற புனிதரின் பெயரால் நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். அப்ப இந்த இறைவன் கற்றுத்தருவது என்ன? உண்மை. உண்மையை நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த உண்மையை அன்பு செய்ய தவறுகிற போது உலகத்தில் பெரிதாக காட்டப்படுகிற அதிகாரத்திற்காக, பெருமைக்காக, புகழுக்காக, அழிந்து போகும் செல்வங்களுக்காக, பொண்ணுக்காக, வெள்ளிக்காக, பெண்ணுக்காக, சிற்றின்ப நாட்டத்திற்காக இறைவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற உண்மையை புறந்தள்ளி போலித்தனத்தை, கலப்படத்தை, பொய்யோடு நாம் கைகோர்த்து கொள்ளுகிறோம். அது நமக்கு பேரழிவை கொண்டு வருகிறது என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை மிக அண்மையில் இருக்கிறது என்று எதிர்பார்த்த கிறிஸ்தவர்கள் சிலர் அதை ஒரு குறுகிய புரிதலில் ஏற்றுக்கொண்டவர்களாக, இன்னமும் நம்ம வேலை செய்ய தேவையில்லை, நம்ம எதுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அதையும் இதையும் சேர்க்கணும், பாதுகாக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையானதை சேமித்து வைக்கணும், ஒன்றையும் தேவையில்லை, சோம்பேறிகளாக இருப்போம் என்று உழைக்காமல் சோம்பித்திருக்கிற மனிதர்களுக்கு எச்சரிக்கையாகத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க திரு அவைக்கு அதை எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இறைமகனின் வருகை எப்பொழுது என்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது புலப்படுகிற முறையில் வருகிறதோ இல்லையோ, ஆனால் அந்த நாளை நாம் எதிர்கொள்ளுகிற வரை நம்முடைய கடமைகள் தொடர்ந்து இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். போலியான போதகர்கள் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதிலேயே போலித்தனம் வந்துவிடுகிறது. கடவுள் அவருக்கு இன்னொரு பெயர் உண்மை என்று சொன்னால், அந்த உண்மையின் ஊற்றாக இருக்கிற கடவுளினுடைய வார்த்தைகளை மனிதர்களுக்கு எடுத்துரைப்பதிலேயே உண்மையில்லாதவர்கள், போலித்தனமானவர்கள், காசுக்காக, அதிகாரத்திற்காக, பெருமைக்காக, புகழுக்காக ஓடி ஆடி அலைகிறவர்கள், நடிக்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடிய செய்திகளை நம்பாதீங்க. ஆவியிலும் உண்மையிலும் யார் ஒருவர் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறாரோ அந்த ஊழியனுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்பதாக இந்த போலி போதகர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற இதோ அந்த நாள், அதோ இந்த நாள் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களை கிறங்கடிக்க செய்கிற, அவர்களின் இயல்பு நிலையிலிருந்து அவர்களை திரும்பி ஓடச் செய்கிற, அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிற போலி போதகர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு திருத்துதர் பவுல் சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தில் தோன்றுவதெல்லாம் இறைவாக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லி நம்மளையே நம்ம ஏமாற்றிக்க கூடாது அப்படிங்கிறதையும் பவுலடியார் சொல்கிறார். ஏன்னா இறைவாக்கு வரம், பரவச பேச்சு, அதை விளக்கும் வரம், ஆவிகளை தேர்ந்து தெளியும் வரம் முதலிய வரங்களை பயன்படுத்தி தான் இறைவாக்கின் தன்மையை உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவாக்குரைக்கும் குடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். கடைபிடித்து கடவுள் தருகிற நம்பிக்கையுடன் ஆறுதலையும் பெற்று நற்செய்தியில் உறுதியுடன் நிற்பது தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வரங்களின் நோக்கம். அழகாக வள்ளலார் பாடுவார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும். வள்ளலாருடைய அந்த உணர்வு அது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவில்
இன்றைக்கு இறைவனோடு நம்முடைய உறவு ஆழம் பெறுகிறதா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை, கொடைகளை பயன்படுத்தி நம்முடைய குடும்பத்தை, நாம் சார்ந்திருக்கிற அன்பியங்களை, நாம் சார்ந்திருக்கிற அந்த திருச்சபையை உண்மையிலேயே இறை உறவில் பேணுகிறோமா, வளர்க்கிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக முதல் வாசகத்தின் பின்புலத்தில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல தான் நற்செய்தியிலும் ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்கின்ற கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். உண்மையிலும் ஆவியிலும் நம்முடைய வழிபாட்டு நிகழ்வுகள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். ஏன்னா எது முதன்மையானது என்பதை மத போதகர்களே, சமய அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர்களே இன்றைக்கு மறந்துவிட்ட ஒரு காலகட்டம் இன்றைக்கும் இருக்கிறது, இயேசுவின் காலத்திலும் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மிடம் காணப்படுகிற குறிப்பாக நம்முடைய வழிபாட்டு நிலைகளில் காணப்படக்கூடிய 2 குறைபாடுகளை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நம் முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார். முதல் குறைபாடு வெளிவேடம். எல்லா சமயங்களிலுமே இன்றைக்கு எது உண்மையான வழிபாடு, எது போலியான வழிபாடு என்று மக்கள் திக்கு முக்காடுகிற நிலைகளை பார்ப்போம். மதங்கள் தோறும் உண்மையான வழிபாடு, ஞான வாழ்க்கை முதலியவற்றின் இலக்கணம் தெரியாமல் வெளிச்சடங்குகளை மட்டுமே கடுமையாக இன்றைக்கு போதிக்கக்கூடிய போதகர்கள் புற்றீசல் போல இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அத்தகைய அறியாமை நிலையில் இருந்ததை இயேசு இந்த மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் முழுக்கவே அவர்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறார், தோலுரித்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, நற்போதனை, நயமான உவமைகள், நல் உறவு முதலியவற்றின் மூலம் இந்த போலி போதகர்களை, பரிசேயர்களை, மறைநூல் அறிஞர்களை திருத்துவதற்கு இயேசுவினுடைய அந்த ஒரு சிறிய முயற்சி அமைவதை பார்க்கிறோம். ஆனால் அது விழலுக்கு இறைத்த நீராயிற்று. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த சமய தலைவர்களினுடைய வெளிவேடத்தை, அவர்களுடைய போலித்தனத்தை இயேசு சாடி அவர்களை திருத்த முயற்சித்தாரோ, அதைவிட இன்னும் அதிக வீம்பு கொண்டவர்களாக, வெளிவேடத்தில் அந்த போலித்தனத்தில் உச்சத்திற்கு செல்லுகிறவர்களாக தங்களை திருத்த முயன்ற இயேசுவை அவர்கள் தீர்த்து கட்டினார்கள், சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு அவர்களின் சுயநலம் உண்மையான காரணமாக இருந்தாலும் போலியாக காரணங்களை சுட்டி காட்டக்கூடிய சாட்சிகளை ஏற்பாடு செய்தார்கள் என்பதையும் கூட நற்செய்தியில் இயேசுவின் சிலுவை சாவுக்கு உருவாக்கப்படுகிற சாட்சிகளை நாம் நற்செய்தியில் காணவே செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக இருப்பது, இயல்பாக பழகுவது என்பது இறைவன் நம்முடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிற கொடை. ஒரு குழந்தையை எடுத்துக்கங்க, அந்த குழந்தைகிட்ட எந்த வெளிவேஷமும் இருக்காது. இருப்பதை இருப்பதாக மட்டும்தான் அதுக்கு சொல்ல தெரியும். இப்படி சொல்கிறான்னு சொல்லி ஒன்று பொய்யை சொன்னாலும் அதை சொல்லிவிட்டு இப்படி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு குழந்தைகள் அப்படியே இருப்பதை இருப்பதாக காட்டும். அதுதான் இறைவன் நமக்குள்ளே விதைத்திருப்பது உண்மை, இயல்பு, யதார்த்தம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் வளர வளர அவனுடைய வாழ்க்கையில் வெளிவேடம் என்பது முக்கியமான இடத்தை பெற்றுவிடுகிறது. சொல்லும் செயலும் இத்தகைய வேடங்களால் கலங்கம் அடைகின்றன என்பதுதான் உண்மையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, உள்ளத்துக்குள்ளார ஒன்று இருக்கும், ஆனால் உதட்டில் வேறொன்று வரும். வாங்க வாங்கத்தே, வாங்க மாமா, வாங்க பெரியப்பா என்று உதடுகள் சொல்லும், ஆனால் உள்ளத்தில் வந்துட்டான்டா, ஐயோ வேலை வைக்கிறதுக்குனே வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளர நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம். இது மனித உறவில் மட்டுமல்ல, இதுதான் இறை உறவிலும் வெளிப்படுகிறது.
கடவுளை நம்புகிறாயா? நம்புகிறேன். இயேசுவை நம்புகிறாயா? நம்புகிறேன். ஆவியானவரை நம்புகிறாயா? நம்புகிறேன். திருச்சபையை நம்புகிறாயா? நம்புகிறேன். உயிர்த்தெழுதலை நம்புகிறாயா? நம்புகிறேன். எல்லாம் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய செயல்கள் இந்த நம்பிக்கைக்கு எதிரானவைகளாக கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற வாழ்க்கை தளத்தில் பார். அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். உயிர்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களுக்குள்ளே பல நேரங்களில் நம்மையும் இணைத்தவர்களாக இருக்கும். ஆக இன்றைக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் போலியாய் செயல்படுவதும் அன்றாட வாழ்க்கையின் நாடகம் என்பதை விட அது ஒரு அங்கமாகவே இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அது ஒரு அசிங்கம் என்பதை எத்தனை பேர் உள்ளத்தில் உணர்கிறோம் என்பது இன்றைக்கு இறைவன் நம் முன்பாக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தன் ஒரே பேரான மகனை இந்த உலகை மீட்கும்படியாக அனுப்பிய கடவுளுக்கு, இரக்கமே உருவான அவருக்கு, பேரின்பம் நிறைந்த அவருக்கு இந்த மாதிரியான நடிப்பை, நாடகத்தை, மனிதர்கள் போடுகிற வேஷங்களை எல்லாம் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையை விரும்புகிற கடவுள். பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு எந்த சூழலிலும் தன் சகோதரர்கள் தன்னை வஞ்சித்த போதும் சரி, அடிமையாய் விற்கப்பட்ட போதும் சரி, சிறைச்சாலையில் இருந்த போதும் சரி, ஆளுநனாக அந்த எகிப்து தேசத்துக்கு அவன் உயர்த்தப்பட்ட போதும் சரி, உண்மையாயிருந்தான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் யாக்கோபு தனி நபராக தன் குடும்பத்தோடு மட்டும் எகிப்துக்குள்ளே போனவர் கடவுள் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு தேசமாக, இஸ்ரவேல் இனமாக அவர் பழுகி பெருகுகிறார். இறைவனால் உயர்த்தப்படுகிறார். பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு விடுதலை பயணத்தில் அவர் அழைத்து செல்லப்படுகிறது என்று சொன்னால், அதுதான் இறைவன் உண்மையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு காட்டுகிற பரிபரம். இதோ என் மக்கள் என்னை நோக்கி எழுப்புகிற அழுகுரலை கேட்டேன். அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இட்ட குரலில் உண்மை இருந்தது. அவர்கள் வடித்த கண்ணீரில் அவ்வளவு யதார்த்தம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட யதார்த்தம், உண்மை, ஏக்கம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஒரு நடிப்பிற்காக வழிபாட்டில் அப்படி நம்மை கையளிக்கக்கூடிய, அல்லது ஒரு 40 நாட்களில் அன்னையினுடைய வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் பாத யாத்திரை போகிறான். இந்த நாட்களுக்காக மட்டும் ஒரு தவக்கோலம் அணிந்து, ஜெபமாலை அணிந்து, அப்படியே ரொம்ப பக்திமானாக காட்டிக்கொள்ளுகிற வேஷம் அல்ல இறைவன் விரும்புவது. இது ஒரு தயாரிப்பு. இந்த தயாரிப்பின் நாட்களில் உங்களுக்குள் விதைக்கப்படுகிற அந்த நல்ல சிந்தனைகள், நல்ல போதனைகள் கடவுளுடைய உறவில் ஆளப்பட வேண்டும். அன்னை மரியாளை போல கடவுளுக்கு பணிந்து தாழ்ச்சியுள்ள பிள்ளையா இருக்கணும். கடவுளோடு கூடிய உறவுல உண்மையா இருக்கணும். அதே உறவை, வாழ்க்கையை என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பணித்தளத்திலும் வெளிப்படுத்தணும். இதுதான் இந்த 40 நாட்கள் பயிற்சியாக்கப்பட்டு மீதம் இருக்கிற 325 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியவை. ஆனால் அதோ பரிதாபம், வேளாங்கண்ணியில் போய் மாலையை கலட்டி கொடியை பார்த்ததும் பூசையில் பங்கெடுத்ததும் எல்லாம் பறந்து போயிடும். முன்பிருந்ததை விட பன்மடங்கு பாவத்திற்கு தங்களையே உள்ளாக்குகிற, சாபத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை கையளித்து விடுகிற பரிதாப நிலைகள் தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடம் இருக்கிறது. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டாலும் செவிடன் காதியில் ஊதப்பட்ட சங்கை போல தான் நம்முடைய வாழ்க்கை உண்மையை வெளியே தள்ளுகிறது, போலித்தனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, நடிப்பை ஆதரிக்கிறது. உதட்டில் மட்டும் வழிபடுகிற பிள்ளைகளாக, உள்ளம் என்பது வெகு தூரம் இறைவனை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகளாக நாம் இருப்பது என்பது இறைவனுக்கு வருத்தம் தரக்கூடியது. நம்ம அந்தோணியார் பெயரால் கூடி வந்திருக்கிறோம். அந்தோணியாருக்கும் அது வருத்தம் தரக்கூடியது. ஏன்னா இவர் கடவுளுக்கு உண்மையான ஊழியராக பணிபுரிந்தவராக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு ஒன்று, வெளிவேடம் என்பது ஒரு போதனையாக இருந்தால், இரண்டாவது இரக்கம் பெரிதான ஒன்று. இறைவன் நமக்கு காட்டக்கூடிய இரக்கம் பெரிதானது என்றால், அந்த இரக்கத்தை அனுபவிக்கிற நானும் அடுத்திருப்பவர் மீது அந்த இரக்கத்தை காட்ட வேண்டும். நான் உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு பங்குல பணி செய்கிறேன்.
நன்கு கத்தோலிக்கர்களாக பாரம்பரியமான இந்த வழிபாட்டு முறைகளுக்குள் நீண்ட காலம் சென்றவர்கள் தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு சில இந்த பிரிந்த சபையாரினுடைய போதனைகளில் வீழ்ந்து சபையாராக மாறிவிட்டார். அப்புறம் அந்த சபையிலிருந்து இப்போ ஏறக்குறைய அந்த பகுதிகளில் கத்தோலிக்க சபையை கடந்து 4 சபைகள் ஒரு ஏறக்குறைய 50-60 குடும்பங்கள் எண்ணிக்கையை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் கத்தோலிக்கர்களாக சபைக்கு போனவங்க சபைக்கும் போகிறதில்ல, கத்தோலிக்க சமயத்திற்கு வருவதற்கும் அவர்களுக்கு தயக்கம். ஏன் என்கிற தேடலுக்குள் தெரிந்த நண்பர்களை கொண்டு 1-2 குடும்பங்களை சந்தித்து பேசிய போது சொன்னாங்க, இந்த 10ல் 1 பங்கு கொடுப்பது. அன்புக்குரியவர்களே, முதலில் இந்த சபை போதகர்களினுடைய பிரிந்த சபையாரினுடைய போதகர்களினுடைய அந்த ஒரு ஈர்ப்புக்கு உள்ளானவர்கள் அவர்கள் அன்றைக்கு தொடக்க காலத்தில் சம்பாதித்த போது 10ல் 1 பங்கை கொடுப்பது என்பது மிக எளிதாக இருந்தது. வீட்டில் யாரோ ஒருத்தர் 2 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் 4-5 பேர் வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகளாக, தொழில்துறையில் இருக்கிறவங்களாக, பெரிய பெரிய வேலைகளை செய்யக்கூடிய அவங்களுக்கு இன்றைக்கு மாத வருமானம் லட்சக்கணக்கில் போகும். அப்போ லட்சக்கணக்கில் ஏறக்குறைய ஒரு குடும்பத்தில் 10 லட்சம் 12 லட்சம் மாத சம்பளம் அப்படிங்கிறப்ப அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 1 லட்சத்துக்கு மேலே கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இந்த குடும்பங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கொடுப்பது உண்மையிலேயே கடவுள் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதா? இவங்களுக்குள்ளேயே கேள்வி. பாஸ்டர் வாயில போட்டுக்கிறார், அவர் தனதாக்கி கொள்ளுகிறார் என்கிற ஒரு ஐயப்பாடு. கொடுக்காத இப்படிப்பட்ட குடும்பங்கள் மீது சாப மொழி வீசுகிற போதகர்கள், அச்சுறுத்துகிறவர்கள், நீ கொடுக்கலனா கடவுள் உன்னை தண்டிச்சிருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய போதனைகள், இதையெல்லாம் எங்களுக்கு கேட்க விரும்பலை என்று அப்படியே தங்களுக்கென்று ஒரு வகையான வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய, அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கிற மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ கடவுள் எதற்காக இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்? கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அடையாள செயல்பாடுகளை இன்றைக்கு மிகுந்த கசப்புடையதாக்கி கடவுள் மீதுள்ள விசுவாசமே அழிந்து போகும் அளவிற்கு சமய நிலையிலிருந்து வழி நடத்துகிறவர்கள் காட்டுகிற அந்த ஆதிக்கம், இரக்கமே இல்லாத அரக்க உணர்வு, அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு பெருமான் கண்டிக்கிறார். இரக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நீ, கடவுளினுடைய பரிவிரக்கத்தால் பிள்ளைகளை அணைத்து செல்ல வேண்டிய நீ அவர்களை இப்படி பாடாப்படுத்துறியே, இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியல. பிரியமானவர்களே, நமக்கு வெளிப்புறத்தை மட்டும் கழுவிட்டா போதும், உள்ளரை எப்படி இருந்தா என்ன, யார் உள்ள போய் பார்க்க போறா? அதுதான் இன்றைக்கு வழி நடத்துகிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள். பெற்றோர்களும் சரி, அருள் பணியாளர்களும் சரி, அருட்சகோதரிகள், போதகர்கள், அல்லது வழிநடத்துகிற பொறுப்பில் இருக்கிற ஆசிரியர்கள், நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாருக்குமே நான் எனக்குள்ளர எப்படி இருக்கிறேன், அந்தரங்கம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி எனக்கு என்ன கவலை? அதுவா இந்த மக்களுக்கு தெரிய போகுது? அதுவா இந்த பணியாளர்களுக்கு தெரிய போகுது? அதுவா எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அருள் பணியாளர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு தெரிய போகுது? நான் வச்சது தான். ஆனால் உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். உள்ளுக்குள்ள நாற்றம் எடுக்கிற நிலைகளை, உனக்குள் இருக்கிற சாதிய பற்றை, உனக்குள் இருக்கிற பொருள் மீதான அதீத பற்றை, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த இச்சை உணர்வை, சிற்றின்ப வேட்கையை, பிறரை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஒரு உணர்வை எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனிதர்களுக்கு நீங்கள் தப்பிக்கலாம், கடவுளுக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது. எனவே கடவுளுக்கு நான் முதலில் உண்மையுள்ள பணியாளராக இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறப்ப என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். என் உள்ளம் தூய்மையாக இருந்தால், உட்புறம் தூய்மையாக இருந்தால், வெளிப்புறம் நிச்சயமாக அது அதனுடைய நீட்சியாகத்தான் இருக்க முடியும். வெளிப்புறம் அழுக்காக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு வெளிப்புறம் என்கிற பக்தி செயல்பாடுகளுக்கு, திருப்பலிக்கு, அதே போல் ஜபமாலை, பக்தி முயற்சி, பாத யாத்திரையாக நடந்து போகிறது, அருங்கொடை கூட்டங்களில் கலந்து கொள்வது என்று வெளிப்புறத்திற்கு மட்டும் இன்றைக்கு நாம் ஒரு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து, ஜெபிக்கிற மனுஷையா, பக்தியான ஆயரியா, ரொம்ப பணிவான அருட்சகோதரியா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை காட்டக்கூடிய வாழ்க்கை தான் இன்றைக்கு
பரிசேயர்கள் மறை அறிஞர்களைப் போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வழி நடத்தும் நிலையில் இருக்கக்கூடிய அது பெற்றோராக, ஒரு நிறுவனத்தில் பொறுப்புள்ளவராக, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக, ஒரு பங்கில் பங்கு பணியாளராக, ஒரு அருட்சகோதரியாக, ஒரு மறைமாவட்டத்திற்கு ஆயராக, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி, உன் உட்புறம் தூய்மையாக இருக்க. உள்ளுக்குள்ளார அவ்வளவு வன்மம், அவ்வளவு பதவி வெறி, அவ்வளவு பண ஆசை, அவ்வளவு பொருள் ஆசை, அவ்வளவு சிற்றின்ப நாட்கை, அதை முதல்ல விட்டுட்டு வெளியில வா. அதுதான் உண்மையில் கடவுளுக்கு உரியவராக நம்மை கையளிப்பது, இறைவனின் இரக்கத்தை அனுபவிப்பது. இறைவனின் இரக்கத்தை நான் அனுபவித்தேன் என்றால் நிச்சயமாக அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பணிவாழ்வின் மக்களுக்கு பகிர்வது என்பது மிக எளிதானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வெளிவேடத்தை அகற்றுகிற பிள்ளைகளாக, இறைவனின் இரக்கத்தை உயர்வாக மதிக்கவும், அதை அனுபவித்து அதையே பிறருக்கு வழங்கவும் கூடிய பிள்ளைகளாக வாழ புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு ஆண்டவரிடம் நம்மை கையளித்து மன்றாடுவோம். ஆமேன். இந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, இந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. இந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, இந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் அன்பின் இறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். ஏற்றுக்கொள்வாய் அன்பின் இறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். இந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, இந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கன மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற உம் மக்கள் அனைவரின் வேண்டுதல்கள், யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர்தம் வேண்டுதல்களோடும், ஆராதனை டிவிக்காக உழைக்கிற அத்துணை பிள்ளைகளின் தேவைகளோடும், எங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர்கள் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க, உண்மையானவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனச்சுமையோ பாரங்களோ உடல் நோயோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடல் நோயோ ஊனங்களோ,
பாதவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பாதவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்பங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்பங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.